ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ட்ராவல் விளாக். அது எங்கே பார்க்குறீங்களா? வீடியோக்குள்ளே போய் நான் லாஸ்ட் வீக் வாகமான் போட்டிருந்தேன்லங்க பார்ட் 1, அதோட கண்டினியூஷன் தாங்க பார்ட் 2. இது வாகமானில் மார்னிங் விடிய காலில் எங்கெங்கே போகணுன்றது தாங்க. அது ஃபஸ்ட்டு பிளேஸாக எங்களுக்கு அவங்க சொன்னது சன்ரைஸ் ஆகிறத வியூ பார்க்கலாம்னு சொன்னாங்க. அந்த இடம் பேரும் சொன்னாங்க. எனக்கு சரியாக நான் மார்னிங் 5:30க்கே எங்களை வர சொன்னாங்க. நாங்கள் வந்து ஜீப்பில் ஏறிட்டோம். இதேமாரி ஒரு 15 ஜீப்பில் நாங்கள் எல்லாருமே போனோம். ஏன்னா நாங்கள் போனது ஒரு 56 பேர். ஸோ பாருங்கள், மார்னிங் பாருங்கள் அடிவானம் எவ்வளோ சூப்பராக செம்மையாக இருக்குது. இந்த இடத்துல நல்லா தெரியும்னு சொன்னாங்க. ஸோ நாங்களும் அதை பார்க்க ஆர்வமாக இருக்கோம். எல்லாருமே போகும்போது ஜீப்பில் பாட்டு போட்டுக்கிட்டே போனாங்க. ஸோ ஆஃப் ரோடில் இட்டுட்டு போனாங்க. அதுதாங்க ஹைலைட்டு. ஆஃப் ரோட்டில் இட்டு போகும்போது ரொம்ப கரடு மரடாக இருந்தது. இங்கெல்லாம் ரோடு நல்லா இருக்குது பாருங்கள். அவங்க இட்டு போன கொஞ்சம் தூரத்தில் ஆஃப் ரோடு வந்துச்சு. அப்போது ஒரு 3 ஜீப் மட்டும்தான் ரொம்ப ஆஃப் ரோடில் இட்டு போயிட்டாங்க. மீதி பேர்லாம் ஓரளவுக்குள்ளே இட்டுன்னு போனாங்களாம். இந்த 3ல் எங்களை இட்டுன்னு போனவரும் அந்த ஒருத்தர். ஸோ மார்னிங் 5:30ன்றதுனால பயங்கர குளிர். ஸோ என் பையனுக்கு ஸ்வெட்டர் போட்டு நாங்கள் காதில் மாட்டிக்கிட்டு ரொம்ப குளிரில் போனோங்க. ஆனால் சூப்பராக இருந்துச்சு. வீடுங்களும் இருக்குது. ஸோ அப்படியே போயிட்டு இருந்தோம். எங்கே சன் வந்துற போது மிஸ் பண்ணிட போகிறோம் பயந்துகிட்டே இருந்தோம். நான் பயங்கர ஸ்பீடுங்க இந்த தம்பி. நல்லா ஓட்டினாங்க. ஃபுல்லாக தமிழ் பாட்டு தாங்க போட்டார். ஆக்சுவலி அவங்க கேரளா தான், ஆனால் தமிழ் பாட்டே போட்டு நல்லா இருந்தது. இது பாருங்கள், ஆஃப் ரோடு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாம் லைட்டாக இருக்குது. இதுக்கப்புறம் தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஜீப்பு இப்படி தூக்குது, அப்படி தூக்கி போடுது. சத்தத்தை கேளுங்க. அம்மா ஏமா ஃபுல்லாக கத்திக்கினே இந்த வியூ பாயிண்ட்டுக்கு இட்டுன்னு வந்துட்டார். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வியூ ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த இடமும் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக எனக்கு இருந்துச்சுங்க. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இங்கே இருந்தோன்னே ஃபஸ்ட்டு நாங்கள் காஃபி குடிக்கணும். ஏன்னா மார்னிங் எதுவுமே குடிக்கல. சரி முதல்ல சன்னை பார்த்துட்டு நம்ம காஃபி குடிப்போன்னு போனால் பின்னாடியே பாருங்கள் எத்தனை ஜீப் எங்கள் கூட வந்தவங்களாம் வந்துட்டுருக்காங்க. ஸோ இது எல்லாமே எங்கள் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸு அண்ட் அவங்களோட ஃபேமிலி. நாங்களும் ஃபேமிலியாக போயிருந்தோம். எஸ், இது எங்கள் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ். என் ஹஸ்பண்ட் கேமரா எடுத்துகிட்டு அவரும் வீடியோ எடுக்க போயிட்டார். இந்த பக்கமும் வந்து இறங்கினவங்களாம் ஒவ்வொரு இடத்துல நின்று பார்க்குறாங்க வியூவை. சரி சன் எப்போ வரும் அப்படியே பார்த்துட்டே இருந்தோம். அன்றைக்கி ஒரு எங்களுக்கு 6:30 போல் தான் வந்துச்சு, சன்ரைஸ் ஆச்சு. ஸோ எல்லோரும் அதுக்குள்ளே செல்ஃபி எடுத்துக்கிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. குளிர் காலையில் ரொம்ப சில்லுன்னு இருந்ததுங்க. அதனால தான் பையனுக்கு சொட்ரு காதுக்கெல்லாம் மாட்டிகிட்டு வந்தோம். எல்லாருமே, நான் கூட காதுக்கு மாட்டிக்கிட்டேன். அவ்வளோ குளிர். அப்படியே ஃபாகாக இருந்தது. நாங்கள் 5:30க்கு ஜீப் ஏறும்போது பார்த்தீங்கன்னா ஃபாக் தான் எங்களுக்கு ஃபுல்லாக. இந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு பாருங்கள். இதுதான் செம்மையாக இருக்குது இந்த இடமே. இயற்கைன்னா அழகு அழகு தான், இயற்கை அழகு. இந்த பாருங்கள், என் பையனை வீட்டுக்கார் ஃபோட்டோ எடுக்கிறாரு நிற்க வச்சு. ஸோ இந்த இடத்த சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். நான் அப்படியே பார்த்துட்டே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். என் பையன் அப்படியே சூரியனை இது பண்ணுற மாதிரி கையை காமிக்கிறான். ஸோ என் ஃப்ரெண்டு இவங்க காஃபி வாங்கிட்டாங்க. சரி நானும் போய் காஃபி குடிப்போம் அப்படின்னு போய் காஃபி குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பாருங்கள் வந்து இந்த சுற்றி இந்த பக்கம்லாம் நான் எடுக்க ஆரம்பித்தேன் ஃபாகு. அப்புறம் சன் பாருங்கள் அடிவானத்தில் வரா மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வீடியோ எடுக்க ஓடிய காஃபி இருக்கா, முதல்ல காஃபி வாங்கணும். அந்த வண்டியில் உட்கார, பின்னாடி உட்காரக்கலாம்ல. இந்த பையன் பாருங்க நல்லா காது குளிருதுன்னு காதுக்கு போட்டு ஜீப் மேலே உட்கார வச்சிட்டாங்க. ஸோ எல்லா குட்டீஸும் க்யூட்டாக அழகாக சொட்டர் போட்டுட்டு அந்த குல்லா போட்டுட்டு வந்திருந்தாங்க. நாங்களும் பாருங்கள் எப்போ சன் வருமோ எதிர்பார்த்து கொண்டு இருந்தோம். ஸோ இந்த இயற்கை அழகை பார்த்துக்கிட்டே ரசிச்சுக்கிட்டே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருந்தோம். பாருங்கள் வர ஆரம்பிச்சிச்சு சன்னு. ஸோ ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சன்ரைஸாக அது பார்க்குறதே எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. அடிவானத்தில் ஆரஞ்சு கலராக எல்லோ கலராக சேர்ந்து ரெண்டும் சேர்ந்து ஒரு நிறமாக ரொம்ப அற்புதமான காட்சி.
ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. என் ஹஸ்பண்டும் சொன்னார், நான் பார்த்ததுலே சூப்பரான சன்ரைஸ் இதான் அப்படின்னு சொன்னார். எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வந்துடுச்சு. நாங்கள் எல்லோரும் ஹாப்பியாக பார்த்தோம். எங்கள் டிஎல்லையும் கூப்பிட்டு அவங்க பையனுக்கும் காமிச்சு, என் பையனுக்கும் காமிச்சு ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி பார்த்தோம். எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு கற்றுனாங்க. அப்புறம் எங்கள் கேங்கே நாங்கள் எல்லாம் சேர்ந்து கற்றுனோம். இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அப்புறம் ஜீப்பில் வந்தவரும் எங்களை நிற்க வச்சு கேங்காக ஃபோட்டோ எடுத்து கற்ற வச்சார். ஜீப்பில் வரதையும் ஃபோட்டோ எடுத்தார். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப எனக்கு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நான் ஆஃபீஸோட ஃப்ரெண்ட்ஸோட இது வரைக்கும் எங்கேயும் போனதில்லை. ஸோ இது போகும்போது மனதுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரே ஒரு வாட்டி தான் ரெசார்ட்டுக்கு போனேன். அது கூட மார்னிங் போய்ட்டு ஈவினிங் வந்துட்டோம். பட் ஃபஸ்ட் டைமாக இதுமாரி ஃபேமிலியோடு போய் தங்கினது செஞ்சது இதாங்க. அதாவது ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எல்லாருமே நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்லா போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தோம். ஸோ எங்கள் டிஎல்க்கும் இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். அது மட்டும் இல்லை, பாருங்கள் அப்படியே ஆரஞ்சோட எல்லோ சேர்ந்து எவ்வளோ சூப்பராக தெரியுது பாருங்கள், ஆரஞ்சு வால். ஸோ இந்த சன்ரைஸ் செம்மையாக இருந்தது எங்களுக்கு. அதுக்கப்புறம் எங்களை ஃபோட்டோவில் எடுத்து வீடியோ எடுத்துகிட்டு கிளம்புங்க, இன்னும் ஒரு 3 இடத்துக்கு போனோம் நாங்கள். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே அங்கங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இதை பாருங்கள், இவங்களும் எங்கள் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸு. இவன் பாருங்கள், சன்னை என் கையில் நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுங்கண்ணா. ஸோ அதுக்கும் நாங்கள் எடுத்துகிட்டு நாங்களும் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம். ஜீப்காரன் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அங்கேயே ஒரு காஃபியை சூடாக குடிச்சிட்டோம் எல்லாருமே. ஜீப்பில் எடுத்துகிட்டு அடுத்த வியூ பாயிண்ட்டுக்கு எங்களை இட்டுட்டு போனார். போகிற வழியில் இந்த ஆஃப் ரோடு தான். ஸோ கத்திக்கிட்டே இது பண்ணிக்கிட்டே போகணும். ஏன்னா ரொம்ப இது ஃபஸ்ட் டைம் நானும் ஆஃப் ரோட்டில் போகிறது, என் பையனும் சரி. ரொம்ப குலுங்கி 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 தான் போகணும். கொஞ்சம் தூரம் தாங்க ரோடு, அதுக்கப்புறம் எல்லாம் ஆஃப் ரோடு தான். இது டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நெக்ஸ்ட்டு எங்கெங்கே போகணுன்றது உங்களுக்கு தெரியும். பார்ட் 1 ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க நம்ம சேனலில் போய் பாருங்கள். ஷார்ட்ஸ்லேயும் நிறைய போட்டிருக்கேன். இதை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் பெல் ஐக்கானை மேலே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வந்து நிற்கும். இதை பாருங்கள், நாங்கள் போகும்போது நான் பெல்ட்டு போட்டுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு நெக் பெயின். ஸோ டாக்டர்கிட்ட கேட்கும்போது நெக் பெயினா, சரி பெல்ட்டு போட்டுட்டு போங்க நாங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், இவங்க எங்கள் ஆஃபீஸ் ஃப்ரெண்டோட ஒய்ஃபு, அவங்க குழந்த. அந்த பக்கம் ஒரு வெங்கட், பாக்கியா, கவிதா பையன். ஸோ எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணிகிட்டே போகணும். ஜீப்பில் பாட்டு கேட்டுக்கிட்டே இதை பாருங்கள், டீ பிளான்ட்லாம் இருக்குது. ஸோ டீ எஸ்டேட் போல இருக்குது. இதை பார்த்துட்டே போகணும். எங்களுக்கு முன்னாடி போன ஜீப்பை எப்படி போகுது பாருங்கள். ஸோ அதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு பார்த்துட்டே போகணும். என் பையன்கிட்ட சொல்லியிருந்தேன்டா டீ பிளான்ட்டு. டீ பாருங்கள், லைட்டாக ஆரம்பிச்சிச்சு. மார்னிங் வரும்போது ஒன்றுமே தெரிலங்க, பயங்கர ஃபாகாகவும் இருட்டாகவும் இருந்தது. இப்போ பாருங்கள், நல்லா வெளிச்சமாகிடுச்சு. பாருங்க, அங்கே தண்ணியோட அந்த இடத்துல கல்லும் குண்டும் குழியுமா இருந்துச்சு. அங்கே பொறுமையாக அந்த ஜீப் மாட்டிச்சு. அப்படியே பொறுமையாக ஏறி போச்சு. நாங்களும் அப்படியே குளிங்கின்னு கத்திக்கின்னு இருந்தோம். நாங்களும் கத்திக்கிட்டு அப்படியே இந்த பாருங்கள் எப்படி ஷேக் ஆகுது, முடியல, அவ்வளோ குண்டு குழி. பாருங்கள் ஜீப் எப்படி ஷேக் ஆகுது, குலுங்குது. அந்தளவுக்கு சூப்பரான ஆஃப் ரோடுங்க. நாங்கள் இப்படியே பார்த்துக்கிட்டே போனோம். நாங்கள் அடுத்த இடம் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருக்குது, எடுத்துக்கிட்டு போனார். சரி, வாட்டர் ஃபால்ஸு. அதுக்கப்புறம் ஒரு குகை, அந்த குகைக்குள்ளே சூப்பராக இருக்கும். நாங்கள் அது பேர் மறந்துட்டேன் அந்த குகை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூசைட் பாயிண்ட்டு. ஸோ இதெல்லாம் 1 by 1 கூட்டிகிட்டு போகிறேனாரு.
அதுக்கப்புறம் பிரேக் சாப்பிட்டுட்டு வந்துட்டு நீங்கள் ரூம் போய் பிரேக் சாப்பிட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து போ போகிற வழியில பைன் ஃபாரஸ்ட் பார்த்துட்டு கொச்சினில் வந்து நம்மளுக்கு இது போட்டிங்கில் வந்து நம்மளுக்கு ஒரு ரவுண்ட் அடிப்பாங்க. அடிச்சுட்டு அப்படியே அங்கே நம்மளுக்கு டின்னர் சொன்னாங்க. இது பாருங்கள் ஆஃப் ரோட் எப்படி இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக எங்களுக்கு ப்ராப்பராக பண்ணி கொடுத்தாங்க. இங்கே பாருங்கள் ரோடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா இந்த இடத்துல வந்து நிறுத்தினாங்க. சரி இது என்ன இடம்னு தெரியலன்னு சொல்லிட்டு கேட்டோம். இடுக்கி டேமோட பேக் சைடுங்க அந்த வியூ பாயிண்ட் தான். சூப்பராக இருக்குது. மார்னிங் பார்க்கும்போது நல்லா நம்ம அந்த சில்லுன்னு ஃபாகோட பார்க்கும்போது சன் வர இப்போ தான் ரைஸ் ஆகிருக்கு. ஸோ சூப்பராக இருக்குது. எல்லாருமே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இடுக்கி டேமோட பேக் சைடுங்க இது. ஸோ இந்த வியூ பாயிண்ட்லேருந்து நாங்கள் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. கொஞ்சம் தான் தெரிஞ்சுது, பட் ஆனால் உங்களுக்கு நல்ல அருமையான இடங்க. ஸோ லொக்கேஷன் ஃபோட்டோ எடுக்கிறவங்க செல்ஃபி டிஃப்ரெண்ட்டாக எடுத்துக்கிட்டாங்க. இதை பாருங்கள், எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களும் போய் அந்த இடத்துல இந்த இடத்துல எல்லோரும் செல்ஃபி எடுத்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா அப்படியே எங்களை அவர் இன்னொரு இடத்துக்கு இட்டுட்டு போகிறேன்னு சொல்லி இட்டுட்டு போயிருந்தாருங்க. ஸோ நாங்கள் அதே ஜீப்லேயே ட்ராவல் பண்ணோம். நாங்கள் எந்த ஜீப்பில் வந்தோமோ அதிலே. நாங்கள் போகிற வழியெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏலக்காய் செடியெல்லாம் பார்த்துக்கிட்டே போனோம். ஸோ மிளகு, ஏலக்காய், காப்பி இதெல்லாம் அங்கே நிறைய இருக்குது. ஸோ இதை பார்த்துக்கிட்டே போனோம். என் பையன் பாருங்கள். அப்புறம் எங்கள் கூட வந்த எல்லாரையும் பாருங்கள் ஜீப்பில். எங்கள் ஃப்ரெண்டு இவங்களாம் பாக்கியா, அப்புறம் அவங்க வெங்கட் ஒய்ஃபு, அப்புறம் கவிதா பையன், வெங்கட் பையன். ஸோ எல்லாருமே அங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே பாட்டு கேட்டுகிட்டே போனோம். பாருங்க, கீழே பார்த்தா எவ்வளோ பள்ளம், பார்க்கவே பயமாக இருக்குது. ஸோ அடுத்து எங்களை வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஒரு இடம்லாம் எவ்வளோ இதுவாக இருக்குது பாருங்கள். அப்புறம் நாங்கள் ஒரு இடம் காமிக்கிறேன், நாங்களாம் அந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ நியர்பை வந்துட்டோம். ஆஃப் ரோட்லேயே இட்டுட்டு போனாங்களா, கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. தண்ணி இந்த இடத்துல பாருங்கள் கொஞ்சம் தண்ணி இருந்தது. இங்கே பாருங்கள், எங்களுக்கு அடுத்தது எடுத்து போனது பார்த்திங்கன்னா நீர்வீழ்ச்சிக்கும் அப்புறம் டனலுக்கும் இட்டுட்டு போகிறேன் நாங்கள். அந்த டனல் ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு. அதை நான் பின்னாடி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த சைடெல்லாம் வந்து நம்மளுக்கு நீர்வீழ்ச்சி இருக்குது. நல்லா ஒரு தண்ணி, ஆனால் கொஞ்சமாக தான் அங்கே தண்ணி வந்தது. ஆனால் நல்லா இருந்தது. நல்லா பசங்களாம் விளையாடுறதுக்கு நல்ல இடமாவும் இருந்தது. ஸோ இங்கே வந்து இறக்கி விட்டாங்க. இந்த டனல் செம்ம தூரம் போதுங்க, 3 கிலோமீட்டர் வரைக்கும். உள்ளே இருட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், பூ அழகாக பூத்துருக்கு. எங்கே போனாலும் பூவை பார்த்தா விடுறதில்ல. ஸோ அதை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அப்படியே நடந்தோம். இந்த இடம் எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே நடந்தோம். கூட வந்த ஃப்ரெண்டு நானும் வர இருங்கன்னாங்க. அவங்களே விட்டுட்டு அவங்களுக்காக வெயிட் பண்ணோம். அப்புறம் அவங்க வராங்க. எல்லாரும் போயிட்டாங்களா, இறங்கினாங்களா? ஸோ எல்லாம் கும்பலாக போகலான்ட்டு போனோம். அந்த சைடில் பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடில் தண்ணி போகுது. சின்ன நீர்வீழ்ச்சி இது. ஸோ தண்ணியில் என்ஜாய் பண்ண எல்லாருமே ஆர்வமாக ஓடி வந்தாங்க. சில பேர் வேணாம், ரொம்ப ஐஸ் மாதிரி இருக்கும் மார்னிங் இல்லையா, வேணானாங்க. இந்த பாருங்கள், அதுக்குள்ளே குட்டீஸு ஒரு ஃபேமிலி இறங்கிட்டாங்க. எங்கள் டிஎல் ஃபேமிலி இறங்கிட்டாங்க. நாங்கள் இதில் போல் சரி நம்ம முதல் டனலை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆர்வமாக இருந்தேன் நான். இங்கே பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடில் சின்னதாக நீர்வீழ்ச்சி வருது, தண்ணி வருது. அதில் அந்த சத்தத்தையும் கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த சைடெல்லாம் பாருங்கள், அதோட இது போகிற இடம் தெரியுது. இதுதான் அந்த டனலுக்கா போகுதுன்னு நினைக்கிறேன், ஐ திங்க். பாருங்கள், டனல் கிட்ட வந்துட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைமாக இதுமாரி தண்ணியில் டனல், அது நீர்வீழ்ச்சியோட தண்ணி போய் அந்த டனலுக்குள்ளே போகிறத நான் பார்க்குறேன்.
பார்த்தா மட்டும் எப்படிங்க வாங்க இறங்கலான்னு என் வீட்டுக்காரை கூப்பிட்டா, ஐயோ நான் வரல சாமின்ட்டாரு. என் பையனை கூப்பிட்டா நான் வரலமாண்டான். எப்படி நான் தனியாக இறங்குறதுன்னு பார்த்து இங்கேயே இருந்து ஃபோட்டோ வேணா எடுத்துக்கொண்டாரு. அப்புறம் நான் கேட்கல. நான் அப்புறம் எங்கள் இன்னொரு டிஎல் அவங்க ஒய்ஃப் இருந்தாங்க, அவங்களோட போகிறேன்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன். அவங்களோட இறங்கி நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அப்படியே நடக்க ஆரம்பித்தோம். ரொம்ப பாறைகள் கற்கள்லாம் கீழே இருந்தது, வழுக்குது. ஸோ ரொம்ப பயமாகவும் இருந்தது. ஆனால் நம்ம வந்துட்டோம், ஒரு வாட்டியாவது போகலாம். ஆனால் நான் ஃபுல்லாலாம் போகல, கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு போனேன். டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸுங்க, ரொம்ப நல்லா இருந்தது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள், எல்லோரும் நின்று ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டு என்ஜாய் பண்ணாங்க. என் வீட்டுக்காரன் இவனும் தான் வரல இந்த இடத்துல, இன்னும் கொஞ்சம் பேரும் வரல. பட் ஆனால் நல்லா இருந்ததுங்க, மனசுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப உள்ளே போக வேணாம், ஏன்னா ஆக்சிஜன் லெவல் கம்மியாகிடும். சொல்லிட்டு நான் கொஞ்சம் தூரத்தில் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அங்கே போனால் கொஞ்சம் பேரோட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஃப்ரெண்டோட ஃபோனில் ஃபோட்டோ எடுத்தோம். நான் ஏன் ஃபோன் எடுத்துகிட்டு போகலன்னா, ஃபோன் தண்ணியில் விழுந்துற போகுது, ஏன்னா எனக்கே பேலன்ஸ் இல்லாமல் இருக்குன்ட்டு என் வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்துட்டு அவரை வீடியோ எடுக்க சொல்லி. நிறைய பேர் பாட்டு பாடிங்களா என்ஜாய் பண்ணின்னு உள்ளே போனாங்க. பாய்ஸ்லாம் நிறைய பேர் சேர்ந்துக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி பாட்டு, இந்த பாட்டெல்லாம் அழகாக பாடிட்டு இருந்தாங்க. ரொம்ப இது நல்லா இருந்ததுங்க. எங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு வித்தியாசமாகவும் இருந்தது. இயற்கை அழகை ரசிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது எங்கே போகணுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். தொடர்ந்து நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து பாருங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் மேலே வந்து நிற்குங்க. பாருங்கள், நான் அந்த இடத்துல போயிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். திரும்பி ரொம்ப இந்த இடத்துக்கு போகிறதுக்கே தண்ணி இருக்கிறதுக்கும் ஒரு என்ன சொல்கிற பாறைகள் இருக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ளே போனேன். எல்லோரும் பாட்டு பாடுற சத்தம் எல்லாம் கேட்குதுங்களா, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ எப்படி கிளைமேட் இருக்குதுன்னு பார்த்து போங்க. இது பாருங்கள், நான் டனலுக்குள்ளே போய் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேங்க. அப்புறம் இது என் ஃப்ரெண்டோட அம்மா. ஸோ அவங்களையும் பத்திரமா வெளியே எடுத்துன்னு வந்து விட்டோம். நாங்கள் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு, என் ஃபோன் இல்லை, ஃப்ரெண்டோட ஃபோன்லேயே எடுத்து எனக்கு அனுப்பிச்சாங்க. ஸோ நாங்களும் எல்லாம் ஃபோட்டோ எடுத்து மெமரிஸ்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ரெண்டோட அம்மா இங்கே, ஸோ அவங்க கூட ஃபோட்டோ எடுத்துக்கின்னு அப்புறம் நாங்கள் அங்கே எடுத்த ஃபோட்டோலாம் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு ஹாப்பியான மெமரிஸு. ஸோ அதனால் சேவ் பண்ணோம், உங்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கேப் என் ஃப்ரெண்டோட கேப் இது. சரி, நான் இதில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். இப்போ நாங்களும் எங்கள் ஆஃபீஸ் ஃப்ரெண்டும் சேர்ந்து கத்த போகிறோம், கேளுங்க. அடுத்ததான் நாங்கள் போன இடத்துக்கு எந்த இடம்னு பார்க்குறீங்களா, அது பார்த்திங்கன்னா சூசைட் பாயிண்ட்டுங்க. ஸோ அந்த இடத்துக்கு எங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கத்திக்கிட்டே வராங்க. பாருங்கள், எங்கள் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படி சேர்ந்து கத்துனாங்க. ஸோ நாங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போனோம். அப்புறம் பாருங்கள், இவங்களும் எப்படி கத்திட்டு வராங்க. ஸோ பசங்கள்லாம் சேர்ந்து கத்திட்டு வராங்க. கிட்ட போய் அப்படியே வேகமாக பிரேக் போட்டார். அவர் நல்லா தாங்க ஓட்டுறாரு, எங்களுக்கு தாங்க பயம். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த பள்ளம் கிட்ட வந்து காமிச்சிட்டு நிறுத்திட்டாரு. இந்த இடம் தாங்க சூசைட் பாயிண்ட். ஸோ இந்த இடத்த வியூவை பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எல்லோரும் கிட்ட போய் அப்புறம் அந்த பள்ளம் பாறையில் எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள்.
எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும், அப்புறம் இது எங்கள் ஃப்ரெண்டுங்க, ஃப்ரெண்டோட பையனும், அப்புறம் ஒரு ஜீப் வருது அது காமிக்கிற பாருங்க. அவங்க எப்படி கிட்ட வந்து பிரேக் பண்ணுறாங்களா இல்லை தூரமாக நிற்கிறாங்களான்னு அவங்கள நான் வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன். அந்த ஜீப் எப்படி வருது, பள்ளத்தாண்ட போய் பிரேக் போடுறாங்களா இல்லையான்னு வீடியோ எடுத்துட்டு பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் ஃப்ரெண்டு இவர் குமரேசன் அவங்க ஃபேமிலியோட வந்திருந்தாங்க. ஸோ இது எங்கள் டிஎலோட பையன், ஒய்ஃபு, அப்புறம் இதை பார்த்திங்கன்னா சிவா, நாட்டுப்படி. ஸோ எல்லாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஹாய் சொல்லிட்டு அவருக்கு இவங்க நியூ கப்பு, அவங்களும் ஹாய் சொல்லிவிட்டு அதே வியூ பார்த்துட்டே இருந்தோம். பாருங்கள், நல்லா சூப்பராக இருந்துச்சு. பாறை இறங்கும் முதல்ல ரொம்ப கால்லாம் சறுக்குதுங்க, உஷாராக தான் இறங்கணும். ஆனால் விழுந்தா கீழே பெரிய பள்ளம். இந்த பாருங்க, இந்த தம்பி கார்த்தி கூப்பிட்டா வரவே இல்லை. அவங்க ஒய்ஃப் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தாங்க, ரொம்ப ஸ்டில் எடுக்கிறேன்னு டவுன் போயிட்டே இருந்தாங்களா. ஸோ அவங்க கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. அதான் எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கிறவங்க சேஃபாக எடுங்க, சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பாருங்கள், இதோடைய மலைகள், பாறைகள் ரொம்ப சூப்பராக இருந்தது. பாருங்கள், பார்க்கும் போது மனசுக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு கேப் என் ஃப்ரெண்டு வாங்கினாங்க, அதை வச்சு நாங்கள் எல்லாம் மாறி மாறி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஸ்டில்லாம் பாருங்கள், ஒவ்வொருத்தரும் எப்படி எப்படி கொடுக்குறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ யாராவது வாகமான் போனோன்னா கிளைமேட்டை செக் பண்ணிவிட்டு போங்க. இங்கே பாருங்க, என் ஃப்ரெண்டோட பாப்பா அவங்க ஹாய் சொன்னாங்க. அவங்க ஒரு வயசு தான். ஸோ இப்போ போகிறீங்கன்னா கண்டிப்பாக கிளைமேட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு போங்க. தான் நாங்கள் வந்த ஜிப்பு இவர் தாங்க, அவர் ஓட்டின டிரைவரு. என் பையன் டைம் அது கிளம்பு வீடியோ அது போதும் போதும் கத்தனா. அப்புறம் போகிற வழியில் வீடுங்கள்லாம் பார்த்துட்டு போனோம். கேரளா வீடுனாலே அழகு தாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை ரசிச்சுக்கிட்டே போனேன். இங்கே கேரளாவில் ஒரு சர்ச் இருக்குது பாருங்கள். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க. அதுக்கப்புறமா போயிட்டு எங்களை சாப்பிட்றதுக்கு இட்டுன்னு போய் விட்டாங்க. சரி சாப்பிட்டுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பேக்கெலாம் எடுத்துட்டு கிளம்பிடணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் அவங்களுக்கு ஒரு டைப் இருக்குது, அந்த ரெஸ்டாரண்ட்டில் இட்டுன்னு போய் விட்டாங்க, ஸ்ரீதேவின்னு. நேற்று போனோமே அதே இடத்துல தான் மேலே இட்டுட்டு போய் எங்களுக்கு மார்னிங் டிஃபன் கொடுத்தாங்க. இது பாருங்கள், இது ஃபஸ்ட்டு வாஷ்ரூம். அப்புறம் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடுக்கு கொடுக்குறாங்க. இதுமாதிரி நிற்க வச்சு அவங்களே சர்வ் பண்ணுறாங்க. பஃபே சிஸ்டம் தான், நம்ம தான் போய் வாங்கணும். ஸோ பாருங்கள், உட்கார்றதுக்கு இடம் நீட்டாக இருந்தது. ஷோஃபாவும் சூப்பராக இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இடியாப்பம், சென்னா குருமா, சென்னா கறி, வடை, பொங்கல், சட்னி, சாம்பார், கார சட்னி. ஸோ எல்லாமே இருந்துச்சு. உளுத்த வடை சூப்பராக இருந்துச்சு. டீயும் கொடுத்தாங்க. ஸோ டீயும் குடிச்சிட்டு நல்லா சூப்பராக இருந்தது. வாட்டரில் வந்து பிங்க் கலர் வாட்டர் கொடுத்தாங்க. அது என்ன வாட்டர்னா இது மாதிரி ஹெல்த்தியான வாட்டர் தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் போன இடம் எந்த இடம்ன்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே, மீண்டும் பார்ப்போம்.